மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொடியை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி பயன்படுத்துவதை தடுக்க கோரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் திருப்பூர் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹக்கீம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சேகர், தங்கவேல், தொழிற்சங்க தலைவர் நாஃபி, வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் முகமது நியாஸ், இளைஞரணி பொருளாளர் ஜுபைர் உள்ளிட்ட நிர்வாகிகள் திருப்பூர் மாவட்ட காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக செயல்பட்டதால் கடந்த 2023 பிப்ரவரி மாதம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் பொதுக்குழு உறுப்பினர்களால் நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அதே பொதுக்குழு உறுப்பினர்களால் எஸ் ஹாரூன் ரஷீது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மனிதநேய ஜனநாயக கட்சியின் கொடியையும் பெயரையும் பயன்படுத்த தமிமுன் அன்சாரிக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தமிமுன் அன்சாரி கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஹாரூன் ரஷீது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து கட்சியின் பெயரையும் கட்சியின் கொடியையும் பயன்படுத்தி வருகிறார். இந்த செயல் தொண்டர்கள் மற்றும் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி திருப்பூரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சி ஒன்றில் தமிமுன் அன்சாரி பங்கேற்க இருப்பதால் திருப்பூரில் முக்கிய பகுதிகளில் ராயல் ராஜா என்பவர் தலைமையில் கட்சியின் கொடி கம்பங்கள் நடும் பணி நடந்து வருகிறது. இது கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதால் இந்த நிகழ்ச்சியில் தமிமுன் அன்சாரி தரப்பினர் கட்சியின் பெயரையோ கொடியையோ பதாகைகளோ பயன்படுத்த அனுமதிக்க கூடாது எனவும் தமிமுன் அன்சாரி தரப்பினர் தேவையற்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நோக்கில் கட்சியின் கொடி மற்றும் பெயரை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சியின் கொடியை பயன்படுத்தினால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ். காவல் ஆணையர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக மாண்புமிகு அண்ணன் எஸ் ஹாரூன் ரஷீது அவர்கள் ஆணைக்கிணங்க செப்டம்பர் 1 தமிமுன் அன்சாரி அவர்கள் வருகை வச்சு ராயல் ராஜா தலைமையில் திருப்பூரில் கொடிக்கம்பம், ஃப்ளக்ஸு, பேனர் வைப்பது சம்பந்தமாக எல்லா பக்கம் எல்லா வார்டுக்குள்ளேயும் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இது முற்றிலும் ரொம்ப அநாகரிகமான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் ரொம்ப கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டுக்கு இன்ன வரைக்கும் ஒரு வாய்தாக்கோ எதுக்கோ கலந்துக்காமல் இருக்கிற அப்படி சரி அவர்கள் கோர்ட்டோட கேஸ் ஹைகோர்ட்டோட டீட்டெயில் ஒரு நிமிஷம்